ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு உங்கள் விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5 டிப் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெய்லி காஃபி டீ குடிக்கிறவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக காஃபி டீ குடிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் வந்து தண்ணி கலந்து தான் நம்ம ஆட் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும்போது தண்ணியில் வந்துட்டு கொதிக்க விடும்போது ஒரு கொதி வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். காஃபியோ டீயோ எதுவாக இருந்தாலும். ஏன் அப்படின்னா அதாவது தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு பிராணவாயு இருக்குது. அது வந்து அந்த நம்ம கொதிக்கும்போது எல்லாமே நீர் ஆவியாக போயிடுச்சு அப்படின்னா அந்த காஃபியோ இல்லை டீயோ வந்துட்டு உங்களுக்கு சுவையாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பார் ரசம் அந்த மாதிரி செய்யும்போது அதில் வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ கருவேப்பிலை முக்கியமாக வந்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எடுத்து தனியாக தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலையில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது. அது வந்துட்டு நம்மளுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு அயன் சத்துனா ரத்தம் கூடுறதுக்கு அவ்வளோ இருக்குது அதில். அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அது வந்துட்டு நம்ம வந்து தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கருவேப்பிலையை அரைச்சி விட்டுறலாம். நம்ம அரைச்சி கொஞ்சமாக அரைச்சி நீங்கள் வந்து சாம்பாரில் போட்டுட்டிங்கன்னா அது டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சமையல் அறையில் கல் உப்பு வச்சுருப்போம்ல, அந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் வருதுன்னா அந்த உப்பு வந்துட்டு கொஞ்சம் நீர் விடும். அந்த நீர் விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக அரிசி, ஏதோ ஒரு அரிசி, பச்சரிசியோ புழுங்கரிசியோ எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக அரிசியை கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா, கொஞ்சமாக ரொம்ப நிறையா இல்லை, கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. இப்போ மழைக்காலம்லாம் வரப்போதில்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருள் வச்சு நம்ம நிறையா சமைப்போம். மசாலா பொருள்னால் என்னது? பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் அதெல்லாம் அந்த மசாலா பொருள். கரம் மசாலா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி சமைக்கிற பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க டெய்லி, அதாவது டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்துட்டு இதை சாப்பிட்றீங்கன்னா தயவு செஞ்சு அதை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மசாலா பொருள் வந்து டெய்லியும் சேர்க்கும்போது மசாலா பொருளில் ஜீரண சக்தி வந்துட்டு நம்ம வயிற்றில் வந்துட்டு ஜீரண நீர் வந்துட்டு சுரக்கும். எல்லாமே நம்மளுக்கு உடம்புல நம்ம பசித்தாலும் ஒரு ஆசிட் சுரக்கும், செரிமானத்துக்கு ஒரு ஆசிட் சுரக்கும், செரிமானம் ஆகும். ஸோ அதை மாதிரி ஜீரண நீர் வந்துட்டு சுரக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அதாவது சுரக்காமல் போயிடும் இந்த மசாலா ஐட்டம் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் ரேராக எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்துட்டு ரொம்பவே ஸ்மெல் வந்துட்டு வாசனையாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஜீரண நீரை வந்துட்டு சுரக்காமல் செஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் டிப், ஃபிஃப்த் டிப் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளிக்கு எல்லோரும் பலகாரம் செஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து பலகாரம் செஞ்சு வச்சாலும் நீங்கள் வந்து அது நமுத்து போகாமல் இருக்கணும். என்ன தான் நம்ம வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடுறோம், இல்லைன்னா சம்பளத்தில் போடுறோன்னா, தீபாவளி வந்துட்டு நம்மளுக்கு வர்றது வந்து ஒரு வின்டர் சீசனில் தான் வருது. இப்போ வந்துட்டு ஓகே மழைக்காலம் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து சீக்கிரமாக நமுத்து போகும். நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து கல் உப்பு போட்டு பொட்டலம் கட்டி எந்த பாத்திரத்தில் பலகாரம் வச்சுருக்கீங்களோ அதில் எல்லாத்துலேயும் குட்டி குட்டியாக ஒரு பொட்டலத்தை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து நமுத்து போகவே போகாது. ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன 5 டிப்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மா கிட்டே சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்டே சொல்லுங்கள், லவ்வர் கிட்டே சொல்லுங்கள், எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் உங்கள் விஜயஸ்ரீ.